எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெளி எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெளி 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 குறை நிறைய எடுத்து சொல்லும் மதவெளி 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 குறை நிறைய எடுத்து சொல்லும் மதவெளி இவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாம் வந்ததா ஏன் தம்பி மாதிரி இங்க நிக்கிறீங்க வாங்கல வாங்க வாங்குவோம் உள்ளுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்குது நீங்க இங்க வந்து சும்மா கொஞ்சம் நிப்போம் நில்லுங்க வாங்க உள்ளுக்கு வாங்க உண்மையா எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாம் வந்தது ஒரு கல்யாண ஒரு சாம்பத்திய சடங்கு என்றால் விமர்சனத்தோட சேர்ந்து கொண்டாடுற மாதிரி பெறாது வேட்டி கட்டுறதும் ஒரு சந்தோஷம் தானே காத்துப்பட வேட்டி கட்டுறதோ அதை நீ உதவ மாட்டிக்கொண்டு வந்த நீ வடிவா வேட்டி கட்டிக்கொண்டு வந்து படிச்ச மனுஷன் தெரியும் தானே கொஞ்சம் டீசெண்டா வரணும் எல்லாரும் நம்புவாங்களே அது போட்டு நம்ப வைக்க வேண்டி கிடக்கு நீங்க தாய்மாமன் என்ன ஐயோ புள்ள நில்லுங்க நில்லுங்க வாரன் வாரன் இப்பதான் இல்ல இப்ப தொடங்க ஆள் வரையில பொம்பளை வரையில பிள்ளையோ பிள்ளை வரையில அந்த ரூமுக்கு அதை வலிக்கிறதாக இங்க இங்க தெரிந்தானே மேக்கப் பண்ணுவாங்கன்னா மேக்கப் அதுக்கு மட்டும் மேக்கப் நடக்குது சகோதரங்களே எல்லாருக்கும் இல்ல மேக்கப் நடக்குது நீங்களும் மேக்கப் போறீங்களா நான் கணக்கு டியூட்டிஸ் அங்க கொடுத்திருக்கிறேன் ஓ அது பாரவே வரவே உங்களுக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் நீங்க மெயின் ஆக்குறது சந்தனம் கரைச்சி வச்சுட்டு வந்து பாருங்க குங்குமம் சந்தனம் பன்னீர் செலுத்தி அதெல்லாம் தொட்டு தொட்டு போட்டு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் தானே உங்களோட தங்கச்சிட்ட பிள்ளை எல்லாரும் தெரியும் தானே நீட்டு முழுக்க ஐயோ இப்ப நாங்களே போய் இன்றைக்கு நேற்று இல்ல பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அதான் வாசல்ல வரைக்கும் பார்த்தேன் என்ன வேற இதுக்கு போனா நாங்க வர்றத கணக்கெடுக்க இங்க வந்து வாசல்ல வைஃப் நிக்கிறா வடிவா இருந்தா அது கிளீனா இல்ல நாங்க வந்து செய்தா சிஸ்டமேட்டிக்கா நீட்டா செய்வோம் வேற ஒவ்வொருத்தரையும் வரவேற்று இருத்தி அவ்வளவு கிளீனா அடுத்து வந்த உடனே ஒருத்தர் மிஸ் பண்ணாம ட்ரிங்க்ஸ் பண்றது ஷார்டிஸ் கொடுக்கறது கல்யாண வீடு எனக்கு வருது ஏன்டா போன மாசம் கல்யாண வீடு செய்தது இவளுக்கு என் மருமகளுக்கு ஒரு மூத்தவளுக்கு கல்யாணம் நடந்தது எனக்கு கல்யாணம் சமத்துக்கிறேங்க அது சரி சாப்பிட்டு போயிடும் சாப்பிடாம போறோம் சாப்பிடாம போக கூடாது இங்க வர்றதே நாங்க அதுக்கு தானே வர்றவைக்கு திருப்தியா ஒரு இன்னொரு ஃபங்க்ஷன் என்றாலும் நீட்டா திருப்தியா செய்யணும் ஆடம்பரம் அதுகளை கூடாது வர்றவே நல்லா வரவே அவங்கள பார்க்கவும் ஒரு பண்டிதர் மாதிரி கிடக்க என்ன படிச்ச பண்டிதர் கொஞ்சம் நடக்குது அங்க நீங்க ஓடி திரிங்க இல்லோ சில பேர் வேட்டியை காட்டி வச்சு வேலை தானே ஈஸியா இருக்கும் அதுக்காக வேண்டி இப்ப தெரியுதானே நான் இதெல்லாம் என்ன வேலையை செய்யறது வேட்டியை காட்டி வச்சுட்டு இல்ல ஓடி திரிஞ்சு வேலை செய்யறதுக்கு தெரியுதானே ஆனா அவங்கள பார்க்க படிச்ச பண்டிதர் மாதிரி கிடக்கு மாதிரி மாதிரி நம்பலாம் கிடக்கு பாக்க ஒரு வாத்திமார் வந்து இப்படித்தானே வேட்டியில வந்துச்சுன்னு சொன்னா தெரியும் தானே சும்மா கிளீனா இருக்கும் நாங்கள் இங்க ஓடுறது யாரு இப்ப பசிக்குது காலம் ஒரு நீங்க கலைச்சு போனீங்க 4:30 கிளம்பி அதுல ஓடி ஆடி எல்லாம் சரி நான் படிக்கல போறேன் சரி நீங்க நாங்க காரடிக்கு போயிட்டு என்ன அவசரம் எங்க காரடிக்கு போயிட்டு ஏன் காரடிக்கு காத்து போட்டு தெரியும் தானே ஃபங்க்ஷன் நாங்க நீ வந்த நீங்க வந்துருவீங்களாடா எல்லாமே ஒரு என்ஜாய்மெண்ட் தான் இங்க ஃபங்க்ஷன் அங்க நடந்துட்டு போது நாங்க எங்க வெளியே பாத்துட்டு போறது இதுல ஒருத்தர் மனுஷிட்டு சத்தியம் வாங்கி சொல்லி வந்தேன் அது வர எந்த சகோதரம் இருக்கு இல்லோ அது ஒரு பொல்லாது சும்மா காட்டாத பாப்போம் என்ன சாவி என்ன சாவி என்று பாப்போம் பொருள் அண்ணன் நல்லதுதான் ஆனால் எனக்கு வேண்டாம் ஐயோ நான் அந்த அளவுக்கு கணக்க வேலை அடக்கா நீ விட்டு வேலையை பாரு நீ தனியா போய் அடிக்க என்ன சொல்லுங்க இங்க விடுங்க இல்ல என்னன்னு சொன்னா இப்ப நீங்க நடக்க இதை போட்டு நட்டந்தீங்கன்னா சும்மா சிக்கா கொட்டி நட்டம் மாதிரி நட்டப்பீங்க என்ன அப்படின்ற விடா இருங்க ஒரு சொட்டு நல்ல நல்ல கொஞ்சம் கலையாந்தான் இருக்கு என்ன காலம் எழுப்பிடாம 2 3 5 குறைஞ்சிருக்கு பார்க்க தெரியலையே என்ன சொல்றேன் தேவையில்ல உங்களை வேலை கிடக்கணும் சும்மா இருங்க அது இல்ல அந்த
கும்பம் தூக்கம் பாரமான சாமான். அட கும்பமே 10 கிலோ கும்பம் தானடா. அண்ணா இத போட கொஞ்சம் தின்பா வச்சிருக்கேன். சரியான ஒரு இவங்க இப்படி எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் வந்துருவாங்க. ஒரு சின்ன குப்பியை கொண்டு வந்து குழப்புறது. காட்டி போட்ட எல்லாரும் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். வாழ்க்கையில என்ஜாய் பண்ணணும். அவள் வரப்போறாள் சார். அதுக்கு சாடை அவுத்து மெதுவா அண்ணன் உங்களுக்கு கணக்கு அலுவலக கிடக்கணும் சும்மா நான் தெரியும் தானே சாடையா தானே நான் கணக்கு எடுக்க மாட்டேன். கணக்கு எடுக்க மாட்டேன். இந்த ஃபங்க்ஷன் இப்படிதான் எல்லாருமே உங்க கவுட் அடிக்கிறாங்க போத்துருவோம். அது என்ன பழக்கம் என்ன கூட வழக்கம் உங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு உங்களுக்கு ஒரு இடம் மேலும் தெரியா என்ன சொல்லியிருந்தா நீ விரைக்கிறான் இது உணர்ந்துருப்பேன் அடிக்கிறது கணக்குறா என்ன அண்ணா உண்மையில நான் உங்கள்கிட்ட ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு எவ்வளவு அல்வா கிடக்கணும் செய்ய மாட்டானா அல்ல செய்ய மாட்டேன் செய்வேன் என்ன அன்றைக்கு இது குஞ்சாச்சியா காண்ட செத்த வீடுக்கு அங்க கொண்டாடிச்சீங்க நாங்க இவ்வளவு கவலை என்ன மறந்த நாங்கள் கவலையே என்ன தர ஒன்றுதானவா சும்மா அடிக்காங்க இந்த அலுவல் கிடக்கணும் கொஞ்சம் பிடிங்க அலுவல் கிடக்கு காய் போட்டிருக்காரு நீங்க அப்படி கொஞ்சம் என்ன எங்க உடம்பு நாங்க கவனிக்கணும் கண்டாத காணாத கண்டமா குடிக்கிறீங்க வாழ்க்கைய ஒருக்கா தானே ஃபங்க்ஷன் நடக்க குஞ்சாச்சி அங்காண்டு செத்த வீட்டுக்கு குழந்தான் தெரியும் இவர் இல்ல அவன் பரமானந்தன் குழந்தான் தெரியும் அவனுக்கு தெரியும் ஆனா கவலையான நேரத்துல கவலையான நேரத்துல சிரித்து வாழ வேணும். மனிதன் சிரிக்க வாழக்கூடாது. என்ன சொல்ற அதான் நீங்க சொல்ற சிரித்து வாழ வேணும். என்ன நண்பர் இப்படித்தான் இருக்கணும். நீங்க சாப்பிட்டீங்களா எல்லாம் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் சாப்பாடு வடிவா தந்தவையா தரையில என்ன கேப்பேன் என்ன போன் பண்ணி கேப்பேன் தெரியும் தானே உங்க சாப்பிட்டதோ இல்லையோ. எந்த ஃப்ரெண்ட்ஸ் வடிவா கவனியாட்டா எனக்கு கும்பம் கொடுக்கணும் வாழ்க்கை என்ன இது இருக்கலாம். நீ உண்டு நீ எனக்கு வேணாம் உங்களுக்கு நேரங்காலம் தெரியாது. நீ கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்கல்ல இந்த விழாவை கூப்பிடுவாங்க. நானும் என்ன நான் கொஞ்சம் மங்கள போய் நிக்கிறேன். நீ என்ன பெரியாம்பிக்கு நான் கல்யாண வீடு இந்த மகளுக்கு கல்யாண வீடு எல்லாம் வடிவா வச்சான் பெரியாம்பிக்கு தெரியும். இன்றைக்கு சாமத்திய சடங்குக்கு வந்தவரா சொல்லு எங்க நல்ல மெசேஜ் வைக்கிறோம் எல்லாம் அதே கூட காணும் பாருங்க நாங்கள் இருந்திருக்கோம்ல. இப்பதான் நான் பண்டிதர் மாய்க்கிறேன் இப்ப சண்டிகன் மாய்க்கிறேன். பெரியாம்பி வந்தவனா கேக்குறேன் இல்ல அவள் மனசிக்காரி சீவி சிங்காரிச்சு வந்து குந்தி இருக்கிறா. வந்து முன்னுக்கு ரெண்டு அதை தூக்கு இதை தூக்கண்டு நியாயம் நியாயத்தை ரிப்பீட் பண்றீங்க இல்ல தெரிஞ்சானே நியாயம் காய்க்கல. முன்னுக்கு ரெண்டு அவர் வந்தவரா கேட்கலாமோ இல்லையோ நீங்க கேட்கலாம் தப்பே இல்ல. கத்துறீங்க நான் கேட்கிற நேரத்துல கேட்பேன் என்ன அங்க ஆக்கள் இருக்காங்க விடு. அவங்க வீடியோ கால் சும்மா இருக்க வேணாம் இதைத்தான் கிளச்சு எடுத்து காட்டுவாங்க தெரியுமே. இல்ல என்ன நான் ஆம்பளை நான் என்ன செய்வேன் சரியா? நீ சாலை போடு நீ நல்லா இருக்கு பாத்தீங்க என்ன மாதிரி இருக்கு 18 பட்டி பரிவட்டம் கிடைச்ச மாதிரி சிரிக்கலாம் கேட்கிற மாதிரி நாங்கள் அந்த பர்த்டே பார்ட்டி சொல்லி இருந்தா பர்த்டே பார்ட்டியோட சின்ன பிச்சம் கலந்து கொண்டது. ஆனா உங்கள் மனசிக்காரி சத்தியம் பண்ணி தான் வந்த நான் என்னால தாங்க முடியல. கவலை என்ன பெரியாம்பி செய்தது புல அதனால எனக்கு கவலை. நான் வந்துட்டேன். நான் விட மாட்டேன் மெட்டது இதுக்குள்ள இன்னொரு கதையும் அடிபடுது
மாமன் செலவழிக்கல மாமன் செலவழிப்பான் அந்த சொல்றேன் நான் கேக்குறேன் பாத்தியா அப்படியே சொக்க தங்கம் சொக்க புதுசு பாத்தியா எத்தனை பவுன் தெரியுமா இது 4.5 பவுன் இந்த காதுல சொன்னாக்க நகை கடையை போனா ஊதின பெண்ணாம்பரை செய்து கொடுப்பான் உள்ளுக்கு கூதான் கிடக்கும் எல்லா நகைக்கடையும் அதைத்தான் செய்யறாங்க அதை என்ன கேட்பேன் விடமாட்டேன் நான் நீங்க நல்ல காசை கொடுத்தீங்கன்னா கூட பெருசா செய்வாங்க பங்கன் நடத்தும் வாங்க உங்கள்ட்ட கையில கொடுக்குற காசை பொறுத்து தான் நகை செய்யறது சரியோ நீங்க பெருசா காட்டணும்னு சொன்னா நீங்க ஊத வச்சுட்டு செய்து போடுவியா மகன் நீ நீ ஒரு சகோதரன் மாதிரி நீ என்ற உடன்பிறப்பு நீ வந்து கூட புறக்காட்டாலும் நீ என்ற சகோதரன் மாதிரி நாளைக்கு எனக்கு கொண்டால் அவன் கேட்பான் அவன் நான் கேட்பேன் சரியா நீங்க குட்டிமா இருக்கு முடிஞ்சா கேட்பான் யாரு வேற இல்ல இல்ல இளையாம்பி கேக்குது இளையாம்பிய தனியல் என்று விளையாடுவான் எத்தனை பேருக்கு சும்மாவே மனுஷன் இன்னும் ஒரு குளியாம நிக்குது வேலைக்கு நான் கேட்கிறேன் கேள்வி தெரியும் ஒரு பங்கன் போல காசு செலவழிச்சு அவங்க செய்யறாங்க ஒரு நடத்த நல்லபடியா நடத்த நீங்க வருகிறேன்னு நான் போய் நடத்துறேன் இப்ப நீ உனக்கு சாப்பாடு தந்தவையா சாப்பாடு படுத்திருக்கிறேன் நீங்க அந்த முடிச்சிட்டு நான் கொண்டு சொல்லி போட்டேன் எல்லாருக்கும் படிவா சாப்பாடு தர வேணும் பெரியாம்பின் தோல் உரிப்பேன் கூப்பிடுங்க நானும் மரம் பங்கு கேட்கறதுக்கு இப்ப இருங்க ஆடு உரிக்கிறேன் போட பங்குன்றான் அண்ணன் எங்களுக்கு உரிக்கிறேன்னு சொன்னாலே நான் வேற உரிச்சிருப்பேன் காணும் நிப்பாடுங்க பங்கனை நடத்தி முடிச்சுட்டு குடியும் கொண்டே இருந்து நாங்க அது அங்கால அவங்களை அரகப்பட்டோன்னுக்காங்க நீங்க அதுக்கு வரிய போட்டீங்கன்னா எல்லாம் குழம்பியில போயிருப்பேன் எவ்வளவு காசு சொல்லுவாங்க 15,000-20,000 செய்யறாங்க வீட்டுல அண்ணா விடுங்க பங்கன் நடந்துட்டு போட்டோம் நீங்க என்ஜாய் பண்ணுங்க காலம்பரில இருந்து வேலை செய்யறாங்களே இன்று காலையில் இருந்து தொழில் செய்யறான் இந்த சாமத்திய சின்ன பிள்ளை தூக்கி வளர்த்த பிள்ளை வடிவா செய்யணும் மருமல் என்றுட்டு நான் காலம்பரில இருந்து வேலையிடுறேன் நீங்க கலக்கிறீங்க என்ன கதை நீர் என்ன நியாயம் விளக்க வந்துடுறா தெரியுமா நியாயம் விளக்குறீரா நீர் எனக்கு தண்ணி அடிக்கிறோம் தம்பி நாங்க இன்றைக்கு தண்ணி அடிக்கிறோம் அதுக்கே மற்றவன் பங்கன் இல்ல குழப்பறீங்க நீங்க தண்ணி அடிச்சு நீ எனக்கு சப்போர்ட் யாரு ஆனா உங்களோட நாங்கள் செத்த வீட்டுல அடிப்பாம் கல்யாண வீட்டுல அடிப்பாம் சாமதேவிலையும் அடிப்பாம் அடிப்போம் தண்ணியும் அடிப்போம் ஆட்களையும் அடிப்போம் எல்லாம் ரெடியா கொண்டு போவோம் காரங்களா போத்தல் மட்டும் இல்ல எல்லாம் கிடக்குது நாங்க ஏன் குடிக்கிறோம் எல்லாம் சந்தோஷம் வையகம் இன்புற வாழ வேண்டும் அதோட வீட்டுல பொண்டாடி குழப்பிக்க நிக்கிறீங்க நாங்க கண்ட்ரோல் பண்ணுவோம் சரியோ நீங்க உங்கள மாதிரி குடிக்காமல் இருந்து பவியமா அப்படி இருந்து போட்டு குட்டுவான் தலையில குட்டுவான் நீங்க எப்படி இழுப்பான் பார்த்து கொண்டு நீங்க ஆம்பளைல நாங்க இழுக்கட்டும் பாப்போம் பாப்போம் என்ன கேள்வி ஆனா இது சண்டை பிடிக்கிற இடம் இல்லைன்னா இருங்க நீ சொல்லி பண்ண குடிச்சமா இருங்க நான் பார்த்துட்டு பெரியாம்பியர் பெரிய முத்தவர் பெரிய கதை வந்தவரான் இன்றைக்கு இவன் தான் நின்று செய்யறான் இவன் தான் லிஸ்ட் போட்டவன் யார கூப்பிடுறது அப்ப போட்ட லிஸ்ட் போடுவீங்கல்ல நீங்க போட்டு நான் வரையில வீட்டை லிஸ்ட் பாருங்க திருப்பி கூப்பிடுறாடாப்பா என்ன பங்கன் தெரியுமா வந்திருக்கு என்ன கல்யாண வீடு என்ன கல்யாண வீடானே என்னென்ன சொன்னாங்க சொம்பு தூக்குறது என்னது ஐயோ நீ என்ன இப்ப சொன்னி நானும் சாமதி விட தான் வந்தேன்
உங்களோட மருமகள இதான் என்ன சொல்றாரு உண்மையா அப்படிதான் என்ன நடக்குது சரி 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 ஏன் பாத்துக்கொள்ளாதவன் அவன் தண்ணிய போடுறான் அவன் அப்படித்தான் சவரவண்டனுக்கு ஐயோ மேட்ருந்தே முறை முறிஞ்சு அப்பட புள்ள சாமத்திங்க கல்யாண வீட போஸ்ட்போன் பண்ணியாச்சா அண்ணா சாமத்தியாங்க தான் காலம் வந்தீங்க உதாரணம் தண்ணியை போடணும்னு சொன்னேன் அவங்கள நீரு ஏருக்கு வந்த நீர் கல்யாண வீட்டுக்கா சாமத்திச்சாங்க எனக்கு நான் சாமத்தியம் தான் வந்தேன் நீங்க எனக்கு அண்ணன் இஞ்சி செய்யறீர் அங்கே உங்களை தேடிக்கொண்டு நிக்கிற ஹலோ நீங்க இருங்கோ இருங்கோ இதுல இருங்கோ இருங்கோ எங்க போ அந்த ஆள் எங்கேயோ பாருங்க யாரு போய் இவருக்கு வேண்டி கொடுத்து போன ஆள் தானே சேர்ந்து இதுல இருந்து காய்ச்சி கொண்டு போன ஆள் தானக்கா இருங்கோ இருங்கோ கதைப்போம் இருங்கோ இருங்கோ இந்த ஆளுக்கு வேற பகுதியில் நல்லா முடியலையில இருந்து நல்லா நின்ற மனுஷன் நீர் தான் அழைச்சு கொண்டு நான் அழைச்சுட்டு நான் இதுல இருந்து இவர் நான் வந்தவர் அவன் ஃப்ரெண்டா அங்க இங்க செத்த வயசுக்கு விட்ட ஃப்ரெண்டும் அவரும் எங்க வந்தாலும் தண்ணி அடிக்கிறான் வேலை கல்யாண வீட்டுல தண்ணி குடிக்கிறது சாமத்திய வீடு செத்த விடண்டா கவலை என்னவினா கல்யாண விடண்டா சந்தோஷம் ஒரு இடத்துல களவு மூலையா போய் நின்று குடிக்குதுகள் அண்ணா காருக்குள்ள கொண்டு வந்து இவ்வளவு காலமா இருந்து கதைச்சு பேசி லிஸ்ட் போட்டு சாமான் வேண்டி இவ்வளவையும் கொண்டு செய்து போட்டு கடைசி நிமிஷத்துல இங்க பாருங்க இந்த மனுஷன் பெரியாம்பியா குழம்பி ஐயோ அத விடு அப்பா விடு அண்ணா அந்த விஷயத்த இப்ப இழுத்து இப்ப பிரச்சனை படாம நடங்க போங்க அந்த கும்பம் கொடுக்கணும் அந்த பிள்ளைய அவரை கும்பம் கொடுக்க முடியல அவரே கும்பி போயிருக்காரு வாஷ்ரூம்க்கு போய் மொத்த கழுவி போட்டு வாங்க மனசே ஐயோ வந்து எனக்கு டிமாண்ட் காட்டுறாள் எங்களுக்கு கல்யாணம் செய்ய வைக்க தெரியாதா சாமதிச்சாங்க என்ன சடங்குன்றானே எங்களுக்கு தெரியாதா வாங்கோ நாங்க எத்தனை செய்யறாங்க இப்ப சொல்லி பிரச்சனை ஏற்படுத்தாம நாங்க அலுவலை முடிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு ஆறுதல் ஆக்காது சாப்பிட்டா தான் இறங்கும் எல்லாம் நீங்க ஒண்ணும் கதைக்க வேணாம் பிடிச்சு விட்டு இருக்கான் செட் பண்ண சொல்லி நீங்கள் என்னத்துக்கு அவர் வர தெரியாது அவர் கொஞ்சாதியா இருப்பார் என்ன தூதுவாரா அதுக்கானே இந்த அவன் பங்கன் பழுதாக்கி போட்டு மருமகள் என்கிட்ட இல்ல உங்களோட மருமகள் நான் இந்த மருமகளுக்கு எல்லாம் செய்வேன் இவ்வளவு எல்லாத்தையும் செய்து போட்டு இந்த கோவிலத்துல நிக்கிறீங்க பிளீஸ் உன்னை கும்பிட்டேன் வா போய் அங்க வந்தா கிளீனா செய்வேன் நான் கிளீனா நடப்பேன் நான் இதுக்கு முதல்ல எத்தனையோ அடிச்சிருக்கேன் அண்ணி அங்க ஓ நான் சொல்லல அண்ணி அங்க இப்ப கடவுளே தெய்வமே இல்ல நீங்க வாங்க என்னோட நீரும் குடிச்ச நீரு இல்லையா நான் குடிக்கிறதே இல்ல இந்த இனிமே அந்த அவனோட சேர விட வேண்டாம் அந்த ஃப்ரெண்டோட அதுக்கு என்ன நேரத்துல கொண்டு மதிய என்ன நான் அப்பா சொன்னேன் நான் அவனை கூப்பிட வேண்டாம் ஒரு ஃபங்க்ஷன்னா சாலையா பெருகி இன்பமா சந்தோஷமா இருக்கு அதுக்கான ஆர்டிஎம் ஃபங்க்ஷன் குழப்பம் எவ்வளவு காசுல வச்சு செய்யணும் தெரியுமே 15000 சேர்ந்து நீங்கள் ஒரு 10 ரூபாய் போத்தலோட பிரச்சனை தூக்கி எழுப்பாப்பு நான் எழுப்பா நிக்கிறேனாக்கா ஐயோ இல்ல இல்ல நான் வேட்டி இந்த வண்டி பழக்கம் சரிப்படுத்து சால்வி ஒரு பக்கம் தொங்குது முதல் பண்டிதர் மாயக்கிடந்து இப்ப தெரியாது சண்டியன் மாயக்கிடந்து வாங்க போ செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி 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 குறை நிறைய எடுத்து சொல்லும் மதவெடி 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 குறை நிறைய எடுத்து சொல்லும்
மன்மத